Hello viewers, welcome to Golden Girl channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க வந்து NAC ஜுவல்லரியில சிட்டு போட்டு வாங்கின ஜுவல்லரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து நாங்க வாங்கின ஜுவல்லரி. அது செயின் வாங்கினோம். இதனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாங்க வந்து NAC ஜுவல்லரியில 11 month சிட் ஸ்கீம்ல சேர்ந்திருந்தோம். நாங்க 2000 போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். NAC ஜுவல்லரியில எப்படின்னா உங்களுக்கு 2வது மாசத்துல இருந்து 8வது மாசம் வரைக்கும் நீங்க வந்து ஃப்ளெக்சிபிளா கட்டிக்கலாம். கூடையும் கட்டிக்க முடியும். அந்த மாதிரி நாங்கள் கட்டி முடிக்கும் போது எங்களுக்கு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் 6 கிராம் வந்து சேர்ந்துருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேஸ்டேஜோடு எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சிட்னால என்ன ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்றத பார்க்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் வாங்குற அன்றைக்கி 31/5/2024 அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 6670 ரூபாய். நாங்கள் வந்து இந்த செயின் பர்ச்சேஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2024 அன்றைக்கி கோல்டு ரேட் 6670 ரூபாய் இன்ட்டு அந்த 6 கிராம். உங்களுக்கு அப்போ வந்து 40,020 ரூபாய் வருது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 15.85 போட்டிருந்தாங்க. எப்போவுமே வந்து NAC ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்குது மற்ற ஜுவல்லரியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 6,323 ரூபாய் வேஸ்டேஜே வருது. ஸோ இந்த 40,000தோட இதை சேர்க்கும் போது 46,343 ரூபாய் வேஸ்டேஜோட. ஜிஎஸ்டி உங்களுக்கு 3% அது நம்ம எல்லா ஷாப்ஸ்லையுமே பே பண்ண வேண்டியதான். அது வந்து ஒரு 1,390. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக 47,733 ரூபாய் வருது. நம்ம வந்து இது வந்து வித்தவுட் சிட்டு இந்த செயினுடைய டோட்டலான டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட் நம்ம செயினை பார்த்துடலாம். இதுதான் வந்து நாங்கள் வாங்கின செயின். இது வந்து உங்களுக்கு 6 கிராம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டைப்பாக கொடுத்துருந்தாங்க. நல்லா கேஸ்டிங் மாடலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இது பார்க்க உங்களுக்கு ஒரு சவரன் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம பெண்டன்ட் வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லேடிஸ், ஜென்ஸு, குழந்தைங்க யார் வேணாலும் போடுறான் அந்த மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவன் நம்ம லேடிஸும் போட்டுக்க முடியும். டாலர் வச்சு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தாராளமாக வந்து உங்களுக்கு ஒரு 8 கிராம்ஸ்க்கான லுக் வந்து இதில் இருந்தது. அதனால நாங்கள் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் வந்து இதை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சிட்டு மூலியமாக போனதுனால எங்களுக்கு வந்து அந்த 6,670 இன்ட்டு 6 கிராமுக்கானது ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 1,390 ரூபாய் போட்டிருந்தாங்க. எங்கேயுமே வந்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வேஸ்டேஜினுடைய அமௌண்ட்டை சேர்த்து தான் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு 41,410 ரூபாய் வந்தது ஃபைனலாக. இப்போ சிட்டு இல்லாமல் போகும்போது 47,733. சிட்டு போட்டதுனால எங்களுக்கு 41,410. அதாவது இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் 6,323 ரூபாய் வந்து நமக்கு இதில் சேவ் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம சிட்டு மூலியமாக ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நல்ல மெத்தட். இப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் 1 கிராம் காயின் கூட சேவ் பண்ண முடியும். இதுவுமே வந்து இப்போ இது 6 கிராமுக்கே உங்களுக்கு இவ்வளவு சேவ் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஜுவல்லரி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறையா சேவ் ஆகும். அப்போ நீங்கள் 1/2 பவுன்லேருந்து 1 பவுன் வரைக்கும் கூட வாங்க முடியும். நீங்கள் சிட்டு போடும்போது மறக்காமல் வந்து கிராமில் வரவு வைக்கிற ஸ்கீமாக பார்த்து போடுங்க. NAC ஜுவல்லரியை பொறுத்தவரை நீங்கள் வந்து சிட்டு போட்டிங்கனாலும் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதே நேரம் நீங்கள் சிட்டு போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் காமிக்கிறதும் கம்மியாக இருக்குது. ரொம்ப சரியாகவே வந்து எடுத்து காமிக்க மாட்டேன்றாங்க ஜுவல்ஸ் எல்லாம். அண்ட் வேஸ்டேஜை பொறுத்தவரை மற்ற ஜுவல்லரி ஷாப்பை விடவே ரொம்ப ஹையாக இருக்குது NAC ஜுவல்லரியில். அதனால நாங்கள் இந்த சிட்டோட அவாய்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்க அந்த 18% சொல்கிறாங்கன்னா அதுக்கு உள்ளே தான் இருக்கா வேஸ்டேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிட்டு போடுறதுக்கு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.